இன்றைக்கி நாம் தக்காளி கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். 3 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 5லேருந்து 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சம அளவாக 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் சீரகம், தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையும் குக்கரில் வேக வைக்க போகிறோம். குக்கரில் கழுவின துவரம் பருப்பையும் பாசிப்பருப்பையும் முதல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்தது தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்க்குறோம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸில் பெருங்காயத்தூள் சொல்ல மறந்துட்டோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.